சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி மாலை 6:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் இரவு 10:35 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 10:35 வரை, அதாவது உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:31 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி திருக்கல்யாண நாளாக அமைந்திருக்கிறது. எல்லோரும் அந்த மீனாட்சி திருக்கல்யாண காட்சியை கண்டு கழிக்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் மதுசூதன பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கரி நாளாகவும் அமைந்திருக்கிறது. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது வழக்கத்திலே இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:53 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது மதியம் 3:45 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:04 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:33 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:06 முதல் 1:39 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:51 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இந்த ஆன்மீக தகவல் சொல்றதை விட பஞ்சாங்க தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். மல்லிகா நடராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கரி நாட்களினுடைய பட்டியலை பற்றி சொல்லுங்களேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கும் ஒரு கரிநாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கோம். கரிநாள்ங்கிறது மாறவே மாறாது. தமிழ் மாதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட தேதிகள், அது ஒரு கான்ஸ்டன்டான விஷயம். நம்முடைய முன்னோர்கள், அதுவும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள், ஏன்னா இந்த கரிநாள் அப்படிங்கிறது தமிழகம் மற்றும் கேரளா பகுதிகளில் மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளிலே இந்த கரிநாட்களை பற்றி யாரும் அதிகமாக பேசுவதில்லை. அவர்களுக்கு அதை பற்றின அறிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். அந்த நாலேஜ், அறிவுன்னு சொன்னா நீங்க அறிவு இல்லைன்னா வேற மாதிரி தப்பா நினைச்சுக்க போறேன். அந்த மாதிரி அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் தருவதில்லை. அவர்களுக்கு கரிநாள்னா என்னன்னே தெரியாது. நம்ம மட்டும்தான் இந்த கரிநாளுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் இந்த சூரியனினுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கும் இந்தந்த நாள்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மாதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட தேதிகளை கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழர்களினுடைய ஒரு கண்டுபிடிப்பு தான். அதனால இதை நம்ம பெருமையா வச்சுக்கணும். இது எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா நம்முடைய பகுதியை மட்டும்தான், இந்த ஜாகிரபின்னு பாக்குறோம் இல்லையா, இந்த ஜாகிரபிக்கல் அமைப்பை வைத்து நம்ம ஊர்லயே பார்த்தோம்னா வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்றா ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு பகுதியில பார்த்தோம்னா நம்ம இங்க ஃபுல்லா சம்மர்ல அவஸ்தைப்பட்டு இருப்போம். ஆனா அந்த மேற்கு புறத்திலே இருக்கக்கூடிய அந்த கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஆகட்டும், நீலகிரி ஆகட்டும், இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தோம்னா ஜூன் ஜூலைலயே நல்ல கடுமையான மழை பொழிவை பார்ப்போம் தெரியுமா. ஆனா இங்க பார்த்தோம்னா அந்த நேரத்திலே முழுக்க முழுக்க வெயில் தான் காய்ந்து கொண்டிருக்கும்.
எல்லாம் இருந்தா கூட இந்த பகுதியினுடைய அமைப்பை வைத்து இன்னென்ன நாட்கள் சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கும். ஆக இந்த நாளிலே நம்ம சுப நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் சொல்லிட்டு அவர்கள் கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இது வருடத்திற்கு வருடம் நிச்சயமாக மாறாது. எல்லா வருடங்களிலுமே இது கான்ஸ்டன்டாகத்தான் இருக்கும். அந்த பட்டியலைத்தான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சித்திரையிலே 6ஆம் தேதி, சித்திரை மாதம் 6ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் கரிநாள். இன்னைக்கு சித்திரை மாசம் 15ஆம் தேதி வரும் பொழுது இந்த சித்திரை 15 என்பது ஒவ்வொரு வருடமுமே கரிநாளாகத்தான் வரும். சித்திரை மாதத்திலே 2 நாட்கள், 6ஆம் தேதியும் 15ஆம் தேதியும். வைகாசி மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி, 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி. வைகாசி 7, 16, 17 ஆகிய தேதிகள் கரிநாட்களாக இருக்கிறது. ஆனி மாதத்தை பொறுத்தவரை ஆனி மாதத்தினுடைய 1ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் கரிநாட்கள். ஆடி மாதத்தை பொறுத்தவரை ஆடி மாதத்தினுடைய 2ஆம் தேதி, 10ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி ஆகிய இந்த 3 நாட்களுமே ஆடி மாதத்திலே கரிநாட்களாக இருக்கிறது. ஆவணி மாதத்தை பொறுத்தவரை 2, 9, 28 ஆகிய 3 நாட்கள் கரிநாட்களாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஆவணி மாதத்திலே 2, 9, 28 ஆகிய நாட்கள் கரிநாட்கள். புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை 16ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் கரிநாட்களாக அமைந்திருக்கிறது. ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை 6 மற்றும் 20ஆம் தேதி கரிநாட்கள். கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை மாதத்தினுடைய 1ஆம் தேதி, 10ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் கரிநாட்கள். அத்தோடு கார்த்திகை முதல் சோமவாரம் சொல்றா இல்லையா, கார்த்திகை சோமவாரம், கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய முதலாவது திங்கட்கிழமை நாளும் கரிநாளாகவே அமைந்திருக்கிறது. சார் கார்த்திகை 1 கரிநாள் சொன்னேன், அன்னைக்கே கார்த்திகை 1 அன்னைக்கே அது சோமவாரமாக அமைந்து விட்டால் அது 2 கரிநாளா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. இரண்டும் சேர்ந்து ஒரே நாள், கண்டிப்பாக அந்த ஒரு நாளிலேயே அந்த கரிநாள் என்பதும் அடங்கிவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரி மார்கழி மாதத்தை பொறுத்தவரை மார்கழி மாதத்திலே 6, 9 மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் கரிநாட்கள். இந்த தை மாதம்னு வரும்பொழுது மட்டும்தான் தை மாசத்துல மொத்தம் 5 நாள் கரிநாளா அமைஞ்சிருக்கும். ஏன் உத்தராயணம்னு சொல்றோம் இல்லையா, தேவர்களுக்கான பகல் பொழுது, அப்பொழுதுதான் சூரியன் வெளியில வரார் அப்படிங்கிற எடுத்திருக்கிறோம். அந்த உத்தராயணம் சூரியன் அப்பதான் உதிக்கிறாருங்கிற மாதிரி தேவர்களை பொறுத்தவரை அப்பொழுதுதான் பகல் பொழுதுங்கிறது துவங்குதுன்னு சொல்றா இல்லையா. அந்த தை மாதத்துல மட்டும் 5 நாட்கள் கரிநாட்களாக கொடுத்திருக்கிறார்கள். என்னென்ன நாள் சொல்லி பார்த்தோம்னா, தை 1, 2, 3, 11 மற்றும் 17. தை மாதத்தினுடைய 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 11ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி ஆகிய 5 நாட்களுமே கரிநாட்கள். மாசி மாதத்தை பொறுத்தவரை மாசியினுடைய 15, 16, 17 மாசி மாதத்தினுடைய நடுவுல வரக்கூடிய அந்த 3 நாட்களுமே 15, 16, 17 ஆகிய 3 நாட்களுமே கரிநாட்கள் என்று கொடுத்திருப்பார்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். அதாவது இது முழுக்க முழுக்க அந்த சூரியனினுடைய சுழற்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பங்குனி மாதத்தை பொறுத்தவரை பங்குனி மாதத்திலே 6ஆம் தேதி, 15ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி ஆகிய 3 நாட்களும் கரிநாட்களாக வரும். மொத்தம் பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 35 நாட்கள் கரிநாட்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.